ஸ்ரீமஹாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதத்தின் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பிரம்மாதயஸ்வரவரா சமஹர்ஷயஸ்தே சந்தஸ் சனந்தன முகாஸ்தவ யோகி வர்யாஹ தாமாந்திகே தவ ஹி மங்களவஸ்து ஹஸ்தாஹ ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது நம்மளோட வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்தின் 27வது ஸ்லோகம். இதில் நம்ம என்ன சொல்றோம் என்றால், பிரம்மாதய சுரவரா சமஹர்ஷயஸ்தே சந்த சனந்தன முகாஸ் தவ யோகி வர்யாக. அதாவது பிரம்மாவோட சேர்த்து சனகர் சனந்தனர் போன்ற சனத்குமாரர்கள், அவர்களோடு சேர்ந்து பல முனிவர்கள், அந்த முனிவர்களோடு சேர்ந்து பல தேவர்களோட பத்னிகளாகும் பல தேவிகள், இவா எல்லாருமே ஒரு கூட்டமாக கிளம்பி, எல்லாம் ஒரு கிரௌடா கிளம்பி எங்க போறா என்று இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறோம். பிரம்மாதய சுர வராச மஹர்ஷயஸ்தே, பிரம்மா உள்ளிட்ட இந்த தேவர்கள் எல்லாருமே, அதே நேரத்தில் சனத்குமாரர்களை போன்ற மகரிஷிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமாக சந்த சனந்தன முகாஸ் தவயோகி வரியாக தாமாந்திகே தவஹி மங்கள வஸ்து ஹஸ்தாக. உன்னுடைய தாமம் என்று சொன்னால் இருப்பிடம் என்று அர்த்தம். அதனால் உன்னுடைய தாமமாக இருக்கும் வைகுண்டத்தை நோக்கி எல்லாரும் வந்துட்டு இருக்கா. பிரம்மா போன்ற தேவர்கள், சனத்குமாரர்கள் போன்ற ரிஷிகள், இந்த பிரம்மா அவரோட தேவர்களோட கூட்டத்தோட, சனத்குமாரர்கள் ரிஷிகளோட கூட்டத்தோட 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாக பக்தர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். உன்னை தேடி வைகுண்டத்துக்கு எப்படி வந்தார்கள் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்றார். தாமாந்திகே தவஹி மங்கள வஸ்து ஹஸ்தாஹா. அதாவது மங்களமான பல விஷயங்களை, மங்களமான பல பொருட்களை தங்களோட கையில வச்சுட்டு வந்துருக்கா எல்லாருமே அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்துல. சில பேர் உனக்கு சாத்திரத்துக்காக துளசி மாலை எடுத்து வந்துருக்கா. இந்த மாதிரி பல விஷயங்களை, பல புண்ணியமான விஷயங்கள், நிறைய மங்களமான விஷயங்களை கையில வச்சுட்டு வந்துருக்கா. அப்படி வர எல்லாருமே உன்னை பார்ப்பதற்காக வைகுண்டத்தை நோக்கி ஒரு கிரௌடா வந்துருக்கா. எல்லாருமே காமனா சொல்லிண்டே வர ஒரே விஷயம், ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். உன்னோட இருப்பிடமா இருக்கும், உன்னோட தாமமாக இருக்கும் வைகுண்டத்தை நோக்கி வருகிறோம். அதனால் நீ இப்போ துயிலிட வேண்டும். வெங்கடாச்சலம் என்னும் அந்த மலையில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரியும் பெருமாளே, உனக்கு நமஸ்காரம். நீ எழுந்துக்க வேண்டும். உனக்கு சுப்ரபாதம். உன்னை காண்பதற்காக, உன் தரிசனத்தை பெறுவதற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட கர்ணன் வலது கையில தரத்துக்கு பதிலாக இடது கையில அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம கிருஷ்ணருக்கு தரார். இதை பார்த்தோன்னே கிருஷ்ணருக்கு கோபம் வருது. எந்த ஒரு விஷயத்தையும் வலது கையில தான் எடுத்து தரணும், இடது கையில தரக்கூடாது. அதுவும் இவ்வளவு பெரிய கொடை வள்ளல் என்று நீ உன்னையே போற்றிருக்கிற. ஆனால் இந்த ஒரு சின்ன தர்மம் கூட உனக்கு தெரியலையா என்று கிருஷ்ணர் கேட்கிறார். அப்ப கர்ணர் ஒரு சமாதானம் கொடுத்தாராம். அப்ப கர்ணர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன என்றால், கிருஷ்ணரை பார்த்து கர்ணன் சொல்றாராம், இல்ல ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, என்னோட வலது கையில எண்ணெய் இருக்கு, எண்ணெயை நான் பிரட்டின்னு இருக்கேன். அதனால எடுக்கிற சமயத்துல அது தவறி கையிலேருந்து கீழே விழலாம், இல்லை அது எடுக்கவே முடியாம அந்த இடத்துலயே அது விழலாம், இல்லை உனக்கு கொடுக்கும்போது விழுந்துடலாம். அதனால உனக்கு சரியா அதை தானம் செய்ய முடியாது கிருஷ்ணா. இரண்டாவதா ஒரு காரணம் இருக்கு. என்னவென்றால், கையில எண்ணெய் இருக்கு, இதை நீ போயிட்டு அலம்பிண்டு இதை வாஷ் பண்ணிட்டு அதை எடுத்து தரலாமே என்று நீ சொல்லலாம். அப்போ தர்மம் காக்கப்படும் என்று நீ சொல்லலாம். அது ஒரு காரணம் இருக்கு. இருந்தாலும் நான் கையில இருக்கிற எண்ணெயை அலம்பிண்டு வரத்துக்குள்ள, அந்த வாஷ் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே என் மனம் மாறிட்டுனா என்ன பண்றது கிருஷ்ணா என்று கேட்கிறார் நம்மளோட கர்ணன். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனை பார்த்து கேட்டார் பகவத்கீதையில. மனம் ஒரு குரங்கை போன்றது, இங்கேயும் அங்கேயும் தாவிண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. அதனால இந்த கையை அலம்பிண்டு வர அந்த கேப்ல என்னோட மனம் மாறிட்டுனா தர முடியாது, இவருக்கு ஏன் தரணும் என்று தோன்றிவிட்டிருந்தால் அப்புறம் நான் தர்மத்துக்கு விரோதமாக போகமாட்டேன். ஆனால் என்னோட புகழ், நான் சேர்த்து வச்சிருக்கிற புகழ், கொடைவள்ளன் என்னும் பெயர் என்னை விட்டு போயிடும். இந்த பெயருக்காக நான் பண்ணவில்லை என்றாலும் எனக்கு இது வரைக்கும் நான் செய்த எல்லா தானங்களோட புண்ணியமும் என்னை விட்டு போயிடுமே கிருஷ்ணா என்று கர்ணன் சொல்றார்.
அதனால கிருஷ்ணர் பார்த்து சொல்றாராம், என் தர்மத்துக்கு விரோதமாக இருந்தாலும் பரவாயில்ல, இடது கையில தர்றது தர்மத்துக்கு விரோதமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஒரே கடமை தானம் செய்வது. யார் என்ன கேட்டு வந்தாலும் அதை அவளை வெறும் கையில் அனுப்பாமல் அவளுக்கு அதை தந்து அனுப்புறதுதான் என்று கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றார். இந்த நீதி கதையை நம்ம தெரிந்துக்க வேண்டிய நீதிகள் என்னவென்றால், கர்ணனைப் போலவே யார் எந்த விஷயத்தை கேட்டாலும் மறுக்காமல் அதை தர வேண்டும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவர் நமக்கு கர்ணன் ஏற்கனவே அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்ட கேள்வி, கிருஷ்ணர் நமக்கு தந்த அந்த ஞானத்தை திருப்பி நம்ம கர்ணன் தரார். என்னவென்றால், மனம் ரொம்ப அலைப்பாயிர ஒரு விஷயமாக இருக்கும், எப்பொழுதும் சமமான ஒரு நிலையில இருக்காது. அதனால் மனத்தை கட்டுப்படுத்திய ஒருத்தனுக்கு தர்மத்துக்கு விரோதமாக போனாலும் அந்த பகவானுக்கு செய்யும் அந்த தொண்டு புண்ணியத்தை அளிக்கும் என்று கர்ணனோட இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.